முன்னாள் சிம்ரன் ரசிகன் சார்பாக இதை நம்ம சொல்கிறது நம்மளுடைய கடமையாகுது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், சசிகுமார் வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தார். முக்கியமாக பையன்கிட்ட சாரி கேட்குற இடமா இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் வந்து ஒரு ஃபீல் அதுதான் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். சைனாவுக்கு போனப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் வந்து எந்த நாட்டுக்கும் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வியட்நாம் போகும்போதும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. சைனாவில் இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒமானில் இருக்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ யூகேல இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏனென்றால் நம்ம நாட்டை தவிர்த்து நீங்கள் எங்கே போனாலும் நம்ம ஒரு அந்நியம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்மளை ஏதோ ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்ற ஒரு குறுகுறுப்பு நம்மக்கிட்ட ஒரு ஓடிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை மிக சிறப்பாக சிம்ரனும் சசிகுமாரும் மிக அழகாக பண்ணாங்க. அந்த வகையில் 2 பேருக்குமே நம்மளுடைய பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். அடுத்தது யோகி பாபுடைய என்ட்ரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் ரமேஷ் திலக் வந்து சிறப்பாக அவருடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ஏன்னா ரமேஷ் திலக் மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இன்னும் நிறைய உயரங்களுக்கு அவர் செல்லணும். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பாக அவருடைய ஆக்டிங் பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் எம்எஸ் பாஸ்கர் அண்டு குமரவேல் 2 பேருமே வந்து நடிப்பில் ஜெம்முன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசத்திட்டாங்க. குமரவேல் ஒய்ஃபாக வந்தவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க.